பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பொட்டலத்தை பார்க்காதீர்கள், கொடுத்த இயேசுவை பாருங்கள். ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 1 வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே, மேற்கண்ட வாக்கியங்கள் காலேபின் குமாரத்தி அக்ஷாலுக்கு திருமணம் நடந்து முடிந்தவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறாள். நீர் எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தீர், எனக்கு இனி ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்றாள். உடனே அப்படியே அவள் கேட்டதற்கு மேலாக மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இந்த நிகழ்வு யோசுவா 15 17, 18, 19 வசனங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம் தகப்பனிடம் ஏராளமான பொக்கிஷங்கள் உண்டு. அவர் ஏன் நமக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தார்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு குடும்பம், இப்படி டேர்ம்ஸ் சரியில்லாத கணவன் மனைவி, ஏன் எனக்கு மட்டும் பிள்ளைகள் அடங்குவதில்லை? எல்லாரும் ஒரே சர்ச்சுக்குத்தான் போகிறோம். அவளுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஞாயிறு என்றால் நேரமே எழுந்து சர்ச்சுக்கு போய் வாலண்டியர்ஸாக சர்வீஸ் பண்ண போகிறார்கள். இவர்கள் சர்வீஸுக்கு கூட எழுந்திருக்க மாட்டேங்கிறார்கள். ஏன் எனக்கு மட்டும் வேலை ஸ்தலத்தில் இத்தனை பிரச்சனை? நான் ஒன்றுமே செய்யவில்லை, நல்லது தானே செய்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எப்போ பார்த்தாலும் எதிர்விசில் செயல்படும் இன்லாஸ்கள்? நான் இவர்களுக்கு நன்மை தானே செய்கிறேன். நன்மை செய்கிற எனக்கு ஏன் இவர்கள் தீமைகளை யோசிக்கிறார்கள், சண்டைக்கு எத்தனை பண்ணுகிறார்கள்? நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேனே. ஏன் என் வாழ்வில் பொருளாதார நிலை 1 அடி ஏறினால் 2 அடி சறுக்குகிறது? ஏன் என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருவருக்கு சுகவீனமாய் ஹாஸ்பிட்டல் செலவு? இப்படி எத்தனையோ ஏன்கள் இருந்தாலும், எல்லாவற்றிலும் வறட்சியாகவே இருந்தாலும், மகனே, மகளே, சகோதரியே, சகோதரனே, இவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்தால் கை நீட்டு முதலில் வாங்கி கொள்ளுங்கள். அதை வாங்கி கொள்ளுங்கள். அது வேதனையோ சோதனையோ எதுவோ நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிறார் அல்லவா, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அப்பா கொடுத்ததல்லவா, எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும், பேசினாலும் பேசாவிட்டாலும், சகலத்திற்கும் அவர் சமூகத்தில் ஒரு பதிலும் உண்டு, பரிகாரமும் உண்டு. எல்லாம் ஏன் என்ற கேள்விகள் வேண்டாம். தகப்பனே, நீர் கொடுத்ததை கை நீட்டி சந்தோஷமாக வாங்கி கொண்டேன். அப்புறம்தான் பார்த்தேன் வறட்சி, நஷ்டம், பிரயோஜனப்படாது, குட் ஃபார் நத்திங் என்று. ஆகிலும் அப்பாவிடம் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான் என்று நீரே சொல்லி இருக்கிறீர். ஏன் என்று எனக்கு பதில் வேண்டாம். நீர் கொடுக்க மாட்டீர். நீர் கொடுத்தது எல்லாவற்றையும் பசுமையாக்கி பிரயோஜனமுள்ளதாக்கி தாரும், லாபகரமாக்கி தாரும் என்று இப்பொழுது கேளுங்கள். ஊழியத்திற்கு அவர்தான் உங்களை அழைத்தார், ஒப்பு கொடுத்தீர்கள். ஆனால் ஊழியத்தில் வறட்சி, ஞானம், நிதானம், வெற்றி, முன்னேற்றம் எதுவும் இல்லை. ஏனப்பா அழைத்தேர் என்று கேட்பதை விட்டுவிட்டு, தகப்பனே, இந்த பூச்சியையும் இந்த புழுவையும் இந்த வறண்ட கோலையும் நீர் கையில் எடுத்துள்ளீர். மேன்மையாக பேசுங்கள். உங்களை நீங்களே மேன்மையாக கருதுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, என் சொந்த மகள் என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி இப்பொழுது இருந்தாலும் சரி, என்ன வறட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருடைய பிள்ளை. அந்த மேன்மையை இழந்து விடாதீர்கள். அந்த மேன்மையை கையில் எடுங்கள். நான் உம்முடைய பிள்ளை அப்பா, இது வறண்ட கோல்தான். ஆனால் ஒரே இரவிலே பூ பூத்து காய் கொடுத்து கனி கொடுக்க உம்மால் வைக்க முடியும். நான் வாசித்திருக்கிறேனே. ஆரோன் கோலை துளிர்க்க வைத்தீரே, அப்படி என் வாழ்க்கையை துளிர்க்க வைக்க முடியும். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று நான் கேட்கவில்லை. இது நீர் அமைத்து கொடுத்தது. நானாகவே அமைத்து இருந்தாலும், கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு இந்த வறட்சி வேண்டாம், நீர்ப்பாய்ச்சல் அனைத்தாரும் என்று கேளுங்கள். உம்முடைய கிருபையால் நிறத்தை ஞானத்தால் நிரப்பி ஊழியத்தை பசுமையுள்ளதாக்கி தாங்க என்று கேளுங்கள். நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகவே, அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நடந்திருக்கலாம். பவுல் ஜெபித்தான் அல்லவா, சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் போய் எடுத்துக்கொள்ளவில்லை. 3 விசை ஜெபித்தேன், என் கிருபை உனக்கு போதும் என்றார். உன்னுடைய பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றான். அவன் சொல்லுகிறான், நீங்கள் 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பாருங்கள். உம்முடைய பலம் என் மேல் தங்குமானால் இந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றான். மேன்மை பாராட்டுகிறேன் என்றான். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். ஒவ்வொரு விஷயம் இந்த முள் குத்தும் பொழுது அப்பா அப்பா என்று நாம் கூப்பிடுவோம் அல்லவா?
அப்போ முல்லை கொடுத்து குத்தினால்தான் கூப்பிடுவோம், மற்றபடி கூப்பிட மாட்டோமா? இல்லை, அப்படி அல்ல. அவர் தன்னிடம் இருக்க வேண்டும், தன்னை சார்ந்து இருக்க வேண்டும், தன் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் காரணங்கள் உண்டு. இரண்டாவது, எதை கொடுத்தாலும் முறுமுறுப்பல்லாமல் பெற்றுக்கொண்டு அப்பா கொடுத்தது நன்மையாக மாற்றி தருவார் என்ற மகிழ்ச்சியோடு விசுவாசத்தை காட்ட விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். உங்கள் மகிழ்ச்சியை அவர் பார்க்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கிறீர்களா, அவரை மட்டும் பார்க்கிறீர்களா என்று விரும்புகிறார். அவரிடத்தில் சகலமும் உண்டு. சகலத்தை மாற்ற அவரால் முடியும். தேவரி அதை தானே சொன்னான் யோபு, தேவரி சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது, ஒருவனும் தடுக்க முடியாது. இவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு சாட்சி. அப்பா கொடுத்திருக்கிறார் என்றால் இது மேன்மைக்குரியது, இதில் எனக்கு பாடம் உண்டு, பசுமையும் உண்டு என்று அவர் கண்களையே நோக்கி பார்க்க வேண்டும். இதைத்தான் யோசேப்பு செய்தான். போத்திபார் வீட்டிலும் சிறையிலும் இந்த வறட்சியிலும் சமாதானத்தை காத்து கொண்டு அவர் பார்க்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழ்ந்தான். ஒரு நாள் சில மணி துளிகளில் அத்தனை வறட்சியும் நீரூற்றாக மாறியது. அந்த நீரூற்றன்றே அவன் குடும்பமே வந்தது. அப்படி உங்கள் வாழ்க்கை மாறும். அப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். நம்புங்கள். வறண்ட நிலத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படி நம்மிடம் பசுமை நிழலே இல்லை, எல்லாவற்றிலும் வறட்சி, கீழ்நிலை என்றால் யாவரும் அலட்சியப்படுத்தத்தான் செய்வார்கள். இந்த நிலையிலும் நீங்கள் பரமனின் பிள்ளைதான், எங்கள் அப்பா தான் இந்த சூரியனை சந்திரனை படைத்தவர், அதோ நட்சத்திரங்களை மின்னுகின்றனவே, அவற்றை எங்கள் அப்பா எண்ணி வைத்திருக்கிறார், தனித்தனி மகிமையை கொடுத்திருக்கிறார், பெயரிட்டு அழைப்பார், அவர்தான் எங்கள் அப்பா, என்னுடைய அப்பா என்று அவருக்குள் மகிழ்ச்சியாக பசுமையாக இருங்கள். கொஞ்ச நாட்கள் தான், பொறுத்து கொள்ளுங்கள். உங்களது கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, மற்றவர்கள் உங்களை நடத்துவது, இவற்றையெல்லாம் கண்ணோக்கி கணக்கில் வைத்து கொண்டுதான் வருகிறார். உங்களை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து இவைகளெல்லாம் உங்களால் முடியாது, உங்களுக்கு தெரியாது, இதில் உனக்கு பழக்கமில்லை, நகரு என்று சொன்னார்களோ அவர்கள் கண் முன்னால் இது எப்படி ஆயிற்று, இன்று ஆச்சரியமான காரியங்களை கண்டோம் என்று சொல்ல வைப்பார். யாருக்கும் புரியாத வெளிப்பாடு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். நகரு என்று சொன்னவர்கள் இது உங்களால் தான் வர முடியுமா என்று கேட்க வைப்பார். கொஞ்ச காலம் பொறுத்து பாருங்கள், சாட்சி சொல்லுவீர்கள். வறட்சியை கொடுத்து உங்களை ஏமாற்ற அவர் கொடுக்கவில்லை, நீங்கள் தகுதியில்லை என்பதற்கு காட்ட கொடுக்கவில்லை. அல்ல அல்ல. இந்த நிலையிலும் என் பிள்ளை என்னை நேசிக்கிறதா, என் மேல் விசுவாசம் வைத்துள்ளதா, அல்லது என்னிடமிருந்து ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்க்கிறதா பார்க்கிறார். ஆம், அவர் அப்படித்தான். இப்படிப்பட்ட வறட்சியான நிலையில் என் பிள்ளையை மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அதையும் பார்க்கிறார் என்பதை கணக்கில் வைக்கிறார். வறட்சியை நீரூற்றாக நீரூற்றாக மாற்ற அவருக்கு நேரம் பிடிக்காதுங்க. சங்கீதம் 104:28 உள்ளது போல, நீர் கொடுக்க எதை கொடுத்தாலும் அவைகள் வாங்கி கொள்ளும். நாம் தான் இது எங்கள் அப்பா கொடுத்தது வாங்கி கொள்ளும். இப்படிப்பட்டவைகளுக்கு நீர் கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கொடுக்கும்போது இந்த பேக்கில் என்ன இருக்கிறது என்பதையே நோக்காமல் கொடுப்பவரை மட்டும் பார்த்து வாங்கினவர்களுக்கு நீர் கையை விரிவாக திறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீர் வாரி வாரி கொடுப்பீர், வறட்சியை நீரூற்றாக மாற்றுவீர், நீரூற்றான காலங்களையும் தருவீர். இதோ நேரம் வந்துவிட்டது. அவர் கையை அகல விரித்து அள்ளி அள்ளி கொடுப்பார். இதோ பாழானது பிரயோஜனமில்லை என்றதெல்லாம் பயிர் நிலமாகவும் மிகுந்த ஆசீர்வாதத்துக்கும் மாறப்போகிறது. இவர்கள் தான் எங்கள் மாமா, இவர்கள் தான் எங்கள் சித்தப்பா, இவர் தான் எங்கள் அண்ணா என்று தேடி வருவார்கள். காலம் சமீபத்து விட்டது. யோவான் 2:9 அந்த பச்சை தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுவதற்கு எவ்வளவு நேரங்க பிடிச்சது? யோசித்து பாருங்கள். பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்று பாராமல் அதை கொடுத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உங்கள் தகப்பன் என்பதிலேயே நீங்கள் மேன்மை கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். மக்களே, இருகரம் நீட்டி வாங்கிக் கொள்ளுங்கள், எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர் என்பதை அறிவேன். பட்டுப்போன விருட்சமாய் இருக்கும் என் வாழ்வில் எல்லா பகுதியும் வேரிலிருந்து நுனி வரை தழைக்கச் செய்வீர். உம்முடைய நேரத்திற்கு நான் காத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் தகப்பன் இயேசு கிறிஸ்து கையிலிருந்து எது வந்தாலும் அது எனக்கு ஆசீர்வாதமே. ஆமேன். ஹல்லேலூயா.